பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உலகளாவிய நிர்வாக கட்டமைப்புகளை அவசரமாக சீர்திருத்தம் செய்ய அழைப்பு விடுத்துள்ளார். அதே நேரத்தில் பலதரப்பு அமைப்பு தோல்விகள் குறித்தும் எச்சரித்துள்ளார். லட்சியங்களுக்கும் செயலுக்கும் இடையிலான இடைவெளி தொடர்ந்து விரிவடைந்து வருவதால் ஐக்கிய நாடுகள் சபை தன்னை சீர்திருத்திக் கொள்ளும் ஆர்வமோ விருப்பமோ இனி இருப்பதாக தெரியவில்லை என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். ஆசைகளுக்கும் யதார்த்தங்களுக்கும் மத்தியில் ஒரு நிழல் உள்ளது என்று ஷங்காய் எஸ்சிஓ மாநாட்டில் அவர் கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையிலான உச்சி மாநாட்டின் போது காசாவில் நடந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை உலகளாவிய நிறுவன தோல்விகளுக்கு ஒரு தெளிவான உதாரணமாக அன்வார் எடுத்துரைத்தார். சர்வதேச சமூகம் தலையிட சக்தியற்ற நிலையில் இருந்தபோது பொதுமக்களின் கொலைகள் நம் கண்களுக்கு முன்பாகவே நிகழ்ந்து வருவதாக அவர் கூறினார். இந்த மோதல்கள் லெபனான் முதல் ஈரான் மற்றும் ஈராக் வரை அண்டை நாடுகளை பாதித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சர்வதேச சமூகம் உதவியற்றதாக தெரிகிறது என்று அவர் மேலும் கூறினார். பலதரப்பு மீதான நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு படியாக சீனாவின் உலகளாவிய நிர்வாக முன்முயற்சிக்கு மலேசியாவின் ஆதரவையும் அன்வார் அறிவித்தார். வர்த்தகம், நிதி கட்டமைப்பு மற்றும் காலநிலை மாற்ற எதிர்வினை ஆகியவற்றில் ஏற்பட்ட தோல்விகள் காரணமாக சர்வதேச அமைப்பில் நம்பிக்கை பற்றாக்குறையை அவர் எடுத்துரைத்தார். இந்த உயர்மட்ட நிகழ்வு 20க்கும் மேற்பட்ட உலக தலைவர்களையும் சர்வதேச மற்றும் பிராந்திய அமைப்புகளின் 10 தலைவர்களையும் ஈர்த்தது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் பிற உலகளாவிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்டெரஸ் மற்றும் ஆசியான் பொதுச் செயலாளர் டாக்டர் காவோ கிம் ஹவுன் ஆகியோரும் உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். மலேசியா உலகின் முதல் 10 பரபரப்பான கொள்கலன் துறைமுகங்களில் முதன்முறையாக இடம் பிடித்ததன் மூலம் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தில் ஒரு முக்கிய மைல் கல்லை எட்டியுள்ளது. லாய்ட்ஸ் பட்டியல் 2025 படி மலேசியாவின் போர்ட் கில்லான் துறைமுகம் இப்போது உலக அளவில் 10வது இடத்தில் உள்ளது. ஹாங்காங்கை விஞ்சியதோடு சர்வதேச வர்த்தகத்தில் மலேசியாவின் வளர்ந்து வரும் பங்கை இது காட்டுவதாக அமைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்ட் கில்லான் 2024இல் 14.64 மில்லியன் கொள்கலன்களை கையாண்டது. இது 20 அடி சமமான அலகுகளில் அளவிடப்படுகிறது. இது 2023இல் 14.06 மில்லியனில் இருந்து 4.1 விழுக்காடு அதிகம் என்று போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் 8.9 விழுக்காடு அதிகரிப்பால் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இது மலேசியாவின் வலுவான வர்த்தக செயல்திறனை பிரதிபலிக்கிறது. செங்கடல் நெருக்கடி போன்ற உலகளாவிய இடையூறுகள் இருந்த போதிலும் துறைமுகம் நன்கு தகவமைத்துக் கொண்டது. போர்ட் கில்லானின் ஏற்றம் சீராக உள்ளது. 2022இல் 13வது இடத்தில் இருந்து 2023இல் 11வது இடத்திற்கும் இப்போது 10வது இடத்திற்கும் முன்னேறி உள்ளது. சாரா உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்ட முதல் 2 நாட்களில் 110 மில்லியன் ரிங்கிட் பரிவர்த்தனைகளை எட்டி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் 17 லட்சத்துக்கும் அதிகமான பெறுநர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிரெடிட்களை பயன்படுத்தி கொள்முதல் செய்துள்ளனர். 2வது நாள் இரவு 9:30 மணி நிலவரப்படி 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெறுநர்கள் 60 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. பரிவர்த்தனைகளில் ஆரம்ப கட்ட எழுச்சியை தொடர்ந்து மைகாசேவின் கணினி திறன் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை பெற்றது. இந்த மேம்பாடுகள் முதல் நாளுடன் ஒப்பிடும் போது 2வது நாளில் 20 விழுக்காடு கூடுதல் பரிவர்த்தனைகளை செயலாக்க உதவியது. நகர்ப்புறங்களில் உள்ள ஹைப்பர் மார்க்கெட்டுகளில் மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை உச்ச நேரங்களில் சில நெரிசல் ஏற்பட்டது. பிரச்சனைகளை நேரடியாக தீர்க்கவும் வர்த்தகர்களுக்கு உதவவும் மைகாசே பணியாளர்கள் ஹைப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். குறிப்பாக வார நாட்களில் காலை நேரங்களில் உச்ச நேரங்கள் தவிர்த்து ஷாப்பிங் செய்யுமாறு அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. 13 வயது மாணவி ஜாரா கைரினா மகாதீரின் பிரேத பரிசோதனையில் தாம் ஈடுபட்டதாக கூறி மருத்துவராக காட்டிக்கொண்ட நபர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுவார் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபாஜில் இன்று தெரிவித்தார். அந்த மருத்துவர் போலியான மருத்துவர் என்பது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுவார் என்றும் ஃபாமி இன்று நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு கிராண்ட் பிரிக்ஸ் மாநாடு 2025இல் இதனை தெரிவித்தார். கொத்தகினபாலுவில் கடந்த ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பள்ளி விடுதியின் 3வது மாடியில் இருந்து விழுந்ததாக கூறப்படும் ஜாரா கைரினா பின்னர் மருத்துவமனையில் மரணமுற்றார். இதனை அடுத்து அவரது மரணத்தில் சர்ச்சை நிலவிய வண்ணம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு ஆப்கானிஸ்தானில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏற்பட்ட 6.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் குறைந்தது 800 பேர் கொல்லப்பட்ட நிலையில், பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மலேசிய தூதரகம் மூலம் நிலைமையை கண்காணித்து வருவதாக மலேசிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் அல்லது பயணிக்கும் மலேசியர்கள் விழிப்புடன் இருக்கவும், உள்ளூர் அதிகாரிகள் வழங்கிய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றவும், அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று விஸ்மா புத்ரா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தங்கள் இருப்பை பதிவு செய்யாதவர்கள் சரியான நேரத்தில் ஆதரவு மற்றும் தகவல் தொடர்புகளை உறுதி செய்வதற்காக கவுன்சிலர் மூலம் அவ்வாறு செய்ய கடுமையாக ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.